ஜனநாயகன் ஆர்ஆர் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம அனிருத் அவர்கள் ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்தார். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இவரே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். அது என்னென்ன அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா பரவிட்டுருக்கு. அந்த ரூமர்ஸ் பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங், நம்ம அனிருத் அவர்கள் என்ன ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தினுடைய ஆர்ஆர் வேலையை வந்து போயிட்டுருக்கு, அதாவது ரெக்கார்டிங் செஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஆர்ஆர் ஒர்க் அப்படின்னா படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆர்ஆர் செஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, படத்தை வந்து டோட்டலாக எடிட் பண்ணி முடித்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கல ஸோ ஜனநாயகன் டீம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் கொடுக்கணும். எடிட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாலே இந்த பேட்ச் ஒர்க்கு எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது முடித்தா தான் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு விஷன் வந்து கிடைக்கும், இந்த மாதிரி சீனுக்கு என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கலான்னு. ஸோ நம்ம அனிருத் அவர்கள் இதை பற்றி மட்டும் பேசாமல் தளபதி திருவிழா பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ தளபதி திருவிழா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் அனிருத் அவர்கள் ஒரு ஓப்பன் ஸ்டேடியமில் ஒரு கான்சர்ட் பண்ண போகிறாரு. ஸோ எனக்குமே ஒரு ஹைப்ஃபுல்லாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது விஜய் சாரோட ஒரு லாஸ்ட் ஆடியோ லான்ச், அதனால் இது ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டாக அவருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த தளபதி திருவிழாவில் நம்ம அனிருத் அவர்கள் கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோ, ஜனநாயகன் உட்பட இந்த எல்லா படத்தினுடைய பாடல்களை லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத ஷேர் பண்ணினார். ஸோ இப்போ செகண்ட் சிங்கிள் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஏன் வந்து செகண்ட் சிங்கிள் டிலே ஆகுது, அதை பற்றின ஒரு 2 ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூமர் வந்து பார்த்திங்கன்னா, ஜனநாயகன் படத்தினுடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டில் மட்டுமே 8 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இன்னும் நெகோஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாங்கள் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த நெகோஷியேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அதன் காரணமாக தான் இன்னும் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் 18 நம்ம விஜய் அவர்கள் ஈரோட்லேருந்து ஒரு பொதுக்குழு மாதிரி ஒன்று கூட்ட போகிறாரு. அந்த பொதுக்குழுவில் வச்சு டிவிகேவுடைய சின்னத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு ஓட் போடுறதுக்கு சின்னம் அப்படிங்கிறது எல்லா கட்சியும் வந்து வச்சுருப்பாங்க. அந்தமாரி டிவிகே கட்சி வந்து டிசம்பர் 18 ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த சின்னத்தை ரிலீஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து விஜய் சார் சொன்னதாக சொல்கிறாங்க. பட் இதில் நான் முதலாவது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன், சென்னை செங்கல்பட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயம் வந்து உண்மை தான். பட் நமக்கு வந்து எந்த ரீசனால் செகண்ட் சிங்கிள் டிலே ஆகுதுங்கிறது தெரில. ஒருவேளை இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெகோசியேஷனால் டிலே ஆகுதான், இல்லை விஜய் சார் உண்மையிலே அவருடைய சின்னத்தை ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்னத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதே டைம் செகண்ட் சிங்கிளே ரிலீஸ் பண்ணால் மக்களுக்கு சின்னம் ரீச் ஆகாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஏன் ரூமர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ரீசன்னால் தான் செகண்ட் சிங்கிள் டிலே ஆகுது அப்படிங்கிற எந்த அஃபீஷியல் அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ எந்த காரணத்தினால ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் டிலே ஆகுது அப்படிங்கிறது சத்தியமாக யாருக்குமே தெரியல அப்படி தான் சொல்லியாகணும். ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர வெயிட்டிங்லேயே இருக்காங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும் 30 நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு செகண்ட் சிங்கிள் கூட ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு எல்லோரும் ப்ரொடக்ஷன் டீம் மேலே ஒரு சைடு காண்டாக இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க, எப்போடா அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ பார்ப்போம் எப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருது அப்படின்னு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக வீடியோ போடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.